வேட்புமனு தாக்கல் முடிஞ்சாச்சு. வேட்புமனு மீதான பரிசீலனையும் முடிஞ்சாச்சு. அப்போ நம்ம தானே வேட்பாளர்? அப்படி கிடையாதுங்க. அதுக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கு. அதுதான் வேட்புமனு வாபஸ், வேட்புமனுவை திரும்ப பெறுதல். இதுல என்ன இருக்கு? அவங்களுக்கு பிடிக்கல, திரும்ப பெற்றுட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இதுலதான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல டம்மி வேட்பாளர். ஒரு பிரதான கட்சியுடைய ஒரு முக்கியமான கேண்டிடேட் வேட்புமனுவை தாக்கல் பண்றாரு அப்படின்னா அவர் கூடவே ஒரு டம்மி கேண்டிடேட்டும் தாக்கல் பண்ணுவாரு. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த கேண்டிடேட்டோடைய வேட்புமனு தள்ளுபடி செய்யப்பட்டா டம்மி கேண்டிடேட்டை அவங்க வேட்பாளரா எடுத்துப்பாங்க. இரண்டாவது அதிருப்தியாளர்கள். இந்த அதிருப்தியாளர்கள்னா யாருன்னா, என் தொகுதியில எனக்கு தான்பா சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சிட்டு இருந்திருக்கலாம். ஆனா கட்சி வேற ஒருத்தருக்கு கொடுத்துருச்சுன்னா இவங்களும் கூடவே வேட்புமனு தாக்கல பண்ணியிருப்பாங்க. அப்போ கட்சி என்ன பண்ணும்? இல்லப்பா, நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு பாதிக்கப்படும், நான் உன்ன வேற மாதிரி நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், நீ கொஞ்சம் வேட்புமனுவை வாபஸ் வாங்கிடு அப்படின்ற மாதிரியான டீல் எல்லாம் போச்சுன்னா அந்த வேட்பாளர், அந்த அதிருப்தியாளரும் அவருடைய வேட்புமனுவை திரும்ப பெற்றுவார். இந்த மாதிரியான வேட்புமனு வாபஸுக்கு ஒரு குறிப்பிட்ட டைமும் இருக்கு. வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு 2வது நாள் பிற்பகல் 3 மணிக்குள்ளார நீங்க வேட்புமனுவை திரும்ப பெற்றுக்கணும். இல்ல நான் 3:30 மணிக்கு வந்துட்டு எனக்கு வேட்புமனு வாபஸ் வாங்கணும் அப்படின்னா அது கண்டிப்பா எடுத்துக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி வேட்புமனுவை தாக்கல் பண்ணாலும் அவங்க வேட்புமனுவை வாபஸே வாங்கலனாலும் இந்த வேட்பாளர் தோத்துதாங்க போவாங்க அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவருடைய பேரை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது அரசியல் அகராதி. நான் வேதவள்ளி.